நேர்காணல் நடத்தி தன்னுடைய மாவட்ட செயலாளர்களை நியமித்த தலைவர் விஜய் தமிழக வெற்றிக் கழக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் பொருளாளர் வெங்கட்ராமனை ஒதுக்கி வைத்ததால் பரபரப்பு. தொண்டர்களிடம் உருகி வேண்டுகோள் விடுத்த விஜயின் பல தன்னிச்சையான முடிவுகளால் குதூகலத்தில் இருக்கும் ரசிகர்கள், தொண்டர்கள். முழுமையான விவரங்களை இப்போ பார்க்கலாம். சமீபத்தில் தாவேக அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தில் நிர்வாகிகளை நியமிக்கிறதுக்கு அதிக அளவில் பணம் கேட்டதா ஒரு தகவல் வந்துச்சு. அதுக்கப்புறமா இது மாதிரி யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அக்கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் எச்சரித்திருந்தார். இந்த சூழலில் தான் பனையூரில் நேற்று அக்கட்சியோட மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிற கூட்டம் நடந்துச்சு. இந்த கூட்டத்தில் விஜய், அக்கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், அப்புறம் பொருளாளர் வெங்கட்ராமன் இவர்கள்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த மாவட்ட செயலாளர்களை நியமிக்கிற கூட்டத்தில் தான் விஜய் பல தன்னிச்சையான முடிவுகளை எடுத்திருக்காரு. அதாவது பொதுச் செயலாளர் புசி ஆனந்தையும் பொருளாளர் வெங்கட்ராமனையுமே அந்த கூட்டத்தில் வெளியே இருக்க சொல்லிட்டு ஒவ்வொரு மாவட்ட செயலாளரையாக கூப்பிட்டு 20 நிமிடங்கள் தனியாக ஒரு அறையில் ஒரு பல நேர்காணல் நடத்தியிருக்காரு. அதாவது இந்த கட்சியை எப்படி வழி நடத்த போகிறீங்க, என்னென்னலாம் திட்டம் வச்சுருக்கீங்க, நீங்கள் என்ன மாதிரி கொண்டு போக போகிறீங்க அப்படின்னு பலவிதமான கேள்விகளை அடுக்கடுக்காக வச்சு அதிலிருந்து அவங்க சரியாக சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்து அதிலிருந்து அவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்க. 2 தொகுதிகளுக்கு ஒரு மாவட்ட செயலாளர். அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய தமிழ்நாட்டில் 234 தொகுதிகள். அதுபடி தான் இப்போ நியமிச்சிருக்காங்க. 117 பேரையும் முழுசாக நியமித்து முடிக்கலை. ஒரு 19 பேரை தான் இப்போ முதல் முன்னோட்டமாக நியமிச்சிருக்காங்க. அப்படி நியமிக்கப்பட்டவங்களுக்கு விஜய் வெள்ளி காசையும் அது கூடவே ஒரு பொறுப்பு சான்றிதழையும் கொடுத்துருக்காரு. அப்படி அந்த பொறுப்பு சான்றிதழை வாங்கி கோவை தெற்கு மாவட்ட செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்க ஆனந்த் என்ன சொல்லியிருக்காருன்னா, 10th +2 அதுக்கப்புறமா 2 டிகிரி முடிச்சிருக்கேன். ஆனால் அப்போல்லாம் வராத சந்தோஷம் எனக்கு அவர் அந்த பொறுப்பு சான்றிதழ் கொடுக்கும்போது கிடைச்சிருக்கு. என்னோட இந்த பதவிக்கு ஏகப்பட்ட பேர் பல கோடி கொடுத்து கூட சேர தயாராக இருந்தாங்க. ஒரு சிலர்லாம் மாற்று கட்சியிலேருந்தே எங்கள் கட்சியில் சேர்ந்துக்கிறேன், எனக்கு அந்த பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. ஆனால் விஜய் அந்த எதுக்குமே உடன்படாமல் பலகாலமாக நான் இருந்த அந்த விஜய் மக்கள் இயக்கத்துக்கு நான் உழைத்த உழைப்பை பார்த்து கண்டிப்பாக இவருக்கு தான் கொடுக்கணும் அப்படின்ற டிசிஷனுக்கு என்னை கொடுத்துருக்காரு. நான் ரொம்பவே உத்வேகமாகவும் செயல்படுவேன் அப்படின்னு அவர் ஒரு வாக்குறுதி கொடுத்துருக்காரு. பொதுவாகவே விஜய் மேலே ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு இல்லைங்களா? அதாவது விஜய் புசி ஆனந்தோட கையால் மாதிரியே மாறிட்டாரு, அவரோட ஆனந்தோட ஆதிக்கம் தான் அங்கே அதிகமாக இருக்குது, விஜய் இருக்காரா இல்லையா, அவர் படம் நடிக்கவே போயிட்டா அப்புறம் எதுக்கு அரசியல் வந்தார், அப்படி பல வெளிப்படையான குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. ஆனால் விஜய் இந்த சமயத்தில் ஆனந்தையும் வெங்கட்ராமனையுமே வெளியே இருக்க சொல்லிட்டு அந்த நிர்வாகிகள்கிட்ட அவரே தனித்து நின்று பேசினது ஒரு இம்ப்ரெஷனாக தான் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னா, அவங்க இருக்கும்போது பேசினா மறுபடியும் விஜயோட சுய அறிவு செயல்படாமல் மறுபடியும் சொல் புத்தியே செயல்படக்கூடிய ஒரு சூழல் தான் இருந்திருக்கும். ஆனால் இந்த சூழலில் விஜய் தனித்திருந்து பேசினது ஒரு பாசிட்டிவ் வியூவாக தான் பார்க்கப்படுது. இந்த கூட்டத்தில் விஜய் ஒரு வேண்டுகோளையும் வச்சுருக்காரு. நான் உங்களை நம்பி தான் நான் இந்த தேர்தல் அரசியலுக்கே வந்திருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் தான் என்னை ஜெயிக்க வைக்கக்கூடிய நிலைமையிலே இருக்கீங்க. எக்காரணத்து கொண்டும் நம்ம கட்சிக்குள்ளே உட்கட்சி பூசல்னு இருக்கக்கூடாது. எல்லோரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முடிந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம கட்சியை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எந்த ஒரு சூழல்லையும் சட்டத்துக்கு விரோதமாக எந்த ஒரு பிரச்சனையும் கூட, அதாவது மக்கள் பிரச்சனையாக இருந்தால் கூட சட்டத்துக்கு உட்பட்டு தான் அந்த பிரச்சனையை நீங்கள் கையாளணும். அதை தாண்டி எந்த ஒரு சூழலையும் செயல்பட்டு விடக்கூடாது அப்படின்னு ரொம்ப டீசெண்டாக சொல்லியிருக்காரு. அவர் மாநாடு நடக்கும்போது சொன்னார் இல்லைங்களா, அதாவது டீசென்ட் அப்ரோச், டீசென்ட் அட்டாக். அதை தான் தன்னோட இவங்களுக்குமே சொல்லியிருக்காரு. அதே நேரத்தில் விஜயோட அந்த நேர்காணல் திட்டம் அப்படின்றதே ஒரு புதுவிதமாக தான் பார்க்கப்படுது. அதாவது இந்த ஜென்ரேஷன் கேப்புக்கு அப்புறம் ஒரு டிஜிட்டலைஸ்டு ஒரு கட்சியாக தான் இவங்க பார்க்கப்படுது. விஜய் பரந்தூரில் மக்களை சந்தித்ததுக்கு அப்புறமா வேற எங்கே போக போகிறார் அப்படின்ற ஒரு கேள்வி இருந்துச்சு. அந்த கேள்விக்கு நிறையா பேர் வேங்கை வயலுக்கு தான் அவர் போவார், ஏன்னா அந்த பிரச்சனை தான் இன்னும் தீர்க்கப்படாமலே இருக்குன்னு சொன்னாங்க. ஆனால் இந்த சூழலில் தான் சிபிசிஐடி அந்த வழக்கில் ஒரு 3 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த 3 பேர் யார் அப்படின்னா, அந்த பட்டியலின ஜாதியவே சார்ந்தவங்க. வேங்கை வயல், இறையூர் இந்த கிராமங்கள்லாம் சேர்ந்த ஒரு பஞ்சாயத்து தொகுதி தான் முட்டுக்காடு. இந்த முட்டுக்காடு பஞ்சாயத்து தலைவர் பத்மா முத்தையா. ஆக்சுவலாக அங்கே என்ன பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னா, இந்த பத்மா முத்தையா அந்த பகுதியில் வாட்டர் டேங்க் ஆப்ரேட்டராக இருந்த சண்முகம் அப்படின்றவரை பணி நீக்கம் செஞ்சுருக்காங்க. இதனால் ஆத்திரமடைந்த அந்த பட்டியலின ஜாதியை சேர்ந்தவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பத்மாமுத்தையோட கணவரை பழி வாங்குற விதமாக அந்த குடிநீர் தொட்டியில் மலம் கலக்கிடலாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு அதை பரப்பியிருக்காங்க. அதுக்கப்புறமா போய் கலக்கவும் செஞ்சுருக்காங்க அப்படின்னு தான் அந்த குற்றப்பத்திரிகை சொல்லுது.
இது ரிலேட்டடாக யார் யார் மேலே அப்படின்னு சொன்னால் காவலர் முரளிதரன், அதுக்கப்புறம் முத்துகிருஷ்ணன், சுதர்சன், இவங்க மேலாம் வந்து குற்றப்பத்திரிகையை தாக்கல் செஞ்சுருக்காங்க. அது எப்படி அதே பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே அந்த பட்டியலினத்தவர்களே இது மாதிரியான ஒரு துரு சம்பவத்தை செஞ்சுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. எங்களுக்கு அப்போவே தெரியும், கண்டிப்பாக அது வந்து பாதிக்கப்பட்ட மக்கள் மீதே திணிக்கப்படும் அப்படின்னு, கண்டிப்பாக இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும் அப்படின்ற ஒரு வேண்டுகோள் போயிட்டுருக்கு. அதனால் விஜய் வேங்கை வயலுக்கு போக முடியாத ஒரு சூழல் இருக்குது. ஏன் விஜய் அங்கே போக முடியாதுன்னா, அந்த வழக்கு இப்போ வேறு திசையை நோக்கி போயிட்டுருக்கு. அதனால் விஜய் போயும் அங்கே ஒரு பலனும் இல்லை. அதனால் வேறு எங்கே போகலாம், வேறு என்ன அவருடைய நகர்வு இருக்கும் அப்படின்றது அந்த கட்சி தொண்டர்கள்கிட்ட மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த கட்சிகளோட பார்வையாகவும் இருக்குது. ஏன்னா விஜயை தங்களோட பக்கம் இழுத்துக்கிறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க, விஜயை போட்டு அழுத்துறதுக்கும் நிறைய பேர் தயாராக இருக்காங்க. விஜயோட அடுத்த கட்ட நகர்வு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.